ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட குருகுரு ஆசிரியர் உயர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய 11வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பையும் அதைத் தொடர்ந்து ஒரு ஜோதிட தலைப்பிலே பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கு என் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய ராதாகிருஷ்ணன் ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, திருமதி மீனாட்சி பரமகுரு உள்ளிட்ட ஜோதிட பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதற்கு மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி எங்களது குருகுலத்தின் முதல் நிகழ்வாக குரு ஆருத்ரா என்கிற தலைப்பில் ஜோதிட முன்னோடிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான அழைப்புதலை மிக விரைவாக உங்கள் சபைக்கு அனுப்ப இருக்கிறேன். அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வினை சிறப்பித்து தர கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய அறிமுகம். ஈஸ்வரிமா வேற கிளம்புனாங்கன்னா கொடுத்துருங்க. எங்களுடைய குருகுலத்தின் முயற்சியாக ஒரு சிறு படம் தயாரிச்சிருக்கிறோம். அதாவது 9 கிரகங்களின் மூலத்தான படத்தை தேர்வு செய்து எடுத்து நவகிரக மண்டலம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதே அமைப்பில் ஒரு படமாக தயாரித்து இந்த கார்த்திகையிலே வெளியிட்டிருக்கிறோம். அது கொஞ்சம் குறைவாக ஒரு 20 பிரதிகள் மட்டுமே இன்று எடுத்து வர முடிந்தது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்தரங்குகள், உங்களுடைய ஜோதிட மாநாடுகள் போன்றவற்றிலே வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே உங்களுடைய குருகுலம் பேரோ அல்லது உங்களுடைய நிகழ்வின் பேரோ ஆடு பண்ணி இந்த அளவிலான படம் ரூ. 15க்கு தர ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலிருந்து அடுத்த அளவு 13க்கு 18 என்றால் 35 ரூபாய்க்கு தர ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே ஈஸ்வரி அம்மாவோட நாற்காலிக்கு நேர் எதிரே மிகப்பெரிய அளவில் பேனர் சைஸ் உங்கள் ஜோதிட அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் வைக்கணும் அப்படின்னா அது ஃபோட்டோ பேப்பரில் தான் பண்ண முடியுது. அந்த ஃபோட்டோ பேப்பரில் பண்ணுறது 300 ரூபாயிலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய சைஸுக்கு தகுந்த மாதிரி அது ஃபோட்டோ பேப்பர் என்பதால் விலை அதிகமாக வருகிறது. நீங்கள் எந்த அளவு கேட்டாலும் அந்த அளவில் தனிப்பட்ட முறையில் உங்கள் அலுவலகத்தை அலங்கரிப்பதற்காக வைத்துக்கொள்வதற்கும் நீங்கள் தயாரித்து கொள்ளலாம். நீங்கள் கேட்கக்கூடிய சைஸில் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்திருந்த பொழுது ராஜேஸ்வரி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. மூல நட்சத்திரத்தை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து ஐயா கன்னியப்பன் ஐயாவும் அந்த சப்ஜெக்டில் தொட்டு வந்தாங்க. அதாவது எப்படி ஒரு பள்ளி மாணவனுக்கு கிளர்க்ஸ் டேபிள் முக்கியமோ எக்ஸாமுக்குள்ளேயே அந்த ஒரு புக்கை மட்டும்தான் கொண்டு போக முடியும் இல்லைங்களா? பொது தேர்வில் உள்ளே அனுமதிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிளர்க்ஸ் டேபிள், சரிதானுங்களா? அது மாதிரி ஜோதிடருக்கு தேவையான கிளர்க்ஸ் டேபிள் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் இல்லாமல் ஒரு ஜோதிடனால் இயங்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக பஞ்சாங்கத்தை தொட்டே தீர வேண்டும். ஒவ்வொரு ஜாதகத்தை தொடும் பொழுதும் ஏதாவது ஒரு தேவைக்காக பஞ்சாங்கத்தை தொட வேண்டும். இந்த பஞ்சாங்கம்
இப்படித்தான் எழுதப்பட வேண்டும், இந்த விஷயங்களை இதிலே கொண்டு வர வேண்டும், இதிலே அடங்க வேண்டும் என்று சொன்னது யார்? எந்த குருநாதர்? எந்த தலைமுறையில்? இதுதான் பஞ்சாங்க. அஞ்சு அங்கங்கள் அடங்கப்பட்டது பஞ்சாங்கம், அது வேற விஷயம். இந்த பஞ்சாங்கத்து நமக்கு வேத நூல், இதற்குள்ளே இதெல்லாம் இருக்கணும், இதையெல்லாம் ஜோதிடர்கள் ஃபாலோ பண்ணணும், அதான் அதனோட ரூல். இதை நிர்வாகம் செய்தது, இதை நிர்மாணம் செய்தது யார் இருக்கா? இல்லை. அப்படியே நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து 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 இன்றைக்கு அதை ஒரு சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஜோதிடரின் கடமை. அதில் என்ன சொல்லியிருக்கு? நட்சத்திர தோஷங்கள் ஆணுக்கு கிடையாது. ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தில் ஆண் ஜாதகத்திலும் இதையே கொடுமையை செய்கிறார்கள் ஜோதிடர்களும் சேர்ந்து. என் வீட்டுக்கு அருகாமையிலே 26 வயதில் பெண் பார்க்க ஆரம்பித்து 31 வயதில் ஒரு பையன் திருமணம் செய்து கொண்டான், மூல நட்சத்திரம். இது யார் குற்றம்? பஞ்சாங்கம் சொல்வதையும் மீறியது யார் குற்றம்? ஆனால் பஞ்சாங்கம் சொல்லி இருக்கக்கூடிய பெண் மூலம் ஆகாது என்பதை இன்றைக்கு நாம் மாறுபட்டு பேசுகிறோம். நவீன ஜோதிடர் என் முறையிலே அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் என்று சொல்கிறோம். எதனுடைய உரிமையிலே சொல்கிறோம்? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நிவர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பார்வை இருந்தால், இந்த சேர்க்கை இருந்தால் இதெல்லாம் மூல நட்சத்திரத்துக்கு நிவர்த்தி. ஆனால் மூல நட்சத்திரம் மாமனாரை ஒன்றும் செய்யாது என்று சொல்வது முழுவதையும் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. என்கிட்ட 2 ஜாதகம் இருக்கு. இந்த 2 ஜாதகமும் திருமணத்துக்கு பிறகு மாமனாரை வீழ்த்திய ஜாதகங்கள். என் நெருங்கிய உறவில். இப்போ நான் போய் என் உறவில் யாருக்கும் மூல நட்சத்திரத்தை சொல்ல முடியாது. கேட்டால் அவங்க அந்த தான் உதாரணமாக சொல்லுவாங்க. சரி, தவறே இல்லை, நான் சேர்த்து கொடுக்கிறேன். பக்கத்து வீதியில் இருக்கிற ஜோதிடர் சேர்த்து கொடுத்துருவாரா? நான் மூல நட்சத்திரம் பொருந்தி வருகிறது, நன்றாக செய்யலாம் என்று நான் எழுதி கொடுக்கிறேன். அடுத்த வீதியில் இருக்கிற ஜோசியர் அதை எழுதி கொடுத்துருவாரா? எனவே பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது நடப்பது இல்லை என்றாலும் அவன் கொடுப்பினை. பஞ்சாங்கத்தை மீறுவது நமது தவறு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மாறுபட்ட கருத்து இருப்பவர்கள் நான் வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு விதி எழுதப்பட்டு நமது கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை மதிக்க வேண்டியது நமது கடமை என்கிற அளவிலே மூல நட்சத்திரத்தை பார்த்து அதற்கு உண்டான விதிகள் நிவர்த்தி இருந்தால் தாராளமாக செய்யலாம். நாம் செய்து கொடுத்தாலும் இன்னொருத்தர் மறுக்கத்தான் போறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஏன் மறுக்கிறார்கள்? என்ன காரணம்? ஜோதிடத்திற்கு ஜோதிட பிலாசபி எல்லாம் உருவாகுவது காலபுருஷ தத்துவம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில். அதுதானே ஜோதிட விதி. காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் ஜோதிட விதிகளாக எழுதியிருக்கிறோம். உத்தரகாலாமிர்தத்தை எழுதியது யார்? மகாகவி காளிதாசர். ஜாதக அலங்காரத்தை எழுதியது யார்? கீரனூர் நடராஜன். காலபுருஷ தத்துவத்தை எழுதியது யார்? இந்த காலபுருஷ தத்துவம் அனைத்தும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் அவர்களுடைய பிரத்யேக பார்வையில் உருவானது. நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலபுருஷ தத்துவம் ஒரு மாதிரியாக போகும், ஐயா சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவம் ஒரு மாதிரியாக வரும். இப்படி ஒவ்வொரு ஜோதிடரின் பார்வையிலே இந்த விதிகளை கொண்டு வந்து அதற்கு தகுந்த உதாரணத்தை கொண்டு வந்து நிறுத்தி இவ்வாறு இப்படி நடந்ததால் இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லலாமே ஒழிய, இது அத்தனைக்கும் காலபுருஷ தத்துவம் என்கிற அமைப்பில் ஒரு பொதுவாக அனைத்து ஜோதிடர்களும் அங்கீகரித்து கொண்ட கருத்துக்கள் இருக்கிறதா? இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பார்வை தான் காலபுருஷ தத்துவத்தின் தொகுப்பு. அந்த அடிப்படையிலே நான் ஏன் மூல நட்சத்திரத்தை மறுத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் என்று நான் நினைத்துக் கொள்வது, கேதுவுக்கு கும்பத்தில் நீசம் என்று ஒரு கணக்கு உண்டு. ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? கேதுவுக்கு கும்பத்தில் நீசம் அப்படின்ற ஒரு ஜோதிட விதி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. கூகுளில் வேணால் போட்டு பாருங்கள், கூகுள் கொடுக்கும். கேது கும்பத்தில் இரண்டாவதாக அங்கே அவருக்கு நீசத்தன்மை உண்டு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. மாமனாரின் பாவகம் எது?
7க்கு 9, அப்போ 3. மூலத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அதற்கு 3ஆம் வீடான கும்பத்தில் கேது நீசமா? அந்த ராசி அதிபதி நீசத்தை விட நீசன் நிற்கிற ராசி கொடுமையானது. அப்போ 3ஆம் இடம் மூல நட்சத்திரத்துக்கு பாதிக்குமா? மாமனார் ஸ்தானம் பாதிக்குமா? இதை வச்சு தான் மாமனார் இருக்கிற இடத்துல கட்டாதேன்னு சொல்லியிருப்பாங்கிறது நான் தெரிந்து கொண்ட காலபரிசு. கும்பம் அங்கே நீசன் நிற்பதால் அந்த இடத்த பாதிப்பு உருவாக்கும். ஐயா, மூலம் எந்த ராசி? அந்த ராசிக்கு 7ஆம் இடம் எது? தகப்பன் கணவர் ஸ்தானம். அதுக்கு 9வது இடம் எது? அந்த கும்பத்தில் ஒரு நீசன் என்றால் அதை கெடுக்கும் என்பதால் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லியிருக்கலாம் என்பது எனது அனுமானம். எனவே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஆய்வை செலுத்தி மூலத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம், கொஞ்சம் வேர்டை மாற்றணும். ஆணி மூலம் அரசாலும், பெண் என்றால் கன்னி, கன்னி மூலம் நிர்மூலம். ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஆணி மூலத்திலே சூரியன் ஆணி இல்லையா? மூலம் என்று வந்தாலே சந்திரன் தனுசு இல்லையா? நேர் 7ஆ? பௌர்ணமி நாளா? அரசாலும். கன்னியில் சூரியனா? புரட்டாசி மாசமா? அதுக்கு மூலம் 4ஆ? 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே அஷ்டமி திதி. அஷ்டமியில் ஒரு செயலை செய்வோமா? செய்தால் நிர்மூலம். அவ்வளோதான் மேட்ரு. அதாம்மா, கன்னியில் சூரியன், சந்திரன் அங்கே 4ஆம் இடத்துல. சூரியனுக்கு சந்திரனுக்கு 4ஆம் இடம் இருந்தாலே இன்னைக்கு அஷ்டமி. அஷ்டமியில் ஒரு செயலை செய்வோமா? செஞ்சால் நிர்மூலம். அவ்வளோதான் அங்கே மேட்ரு. இதைத்தான் சொன்னார்களே ஒழிய ஆண் மூலம் பெண் மூலம் என்றெல்லாம் எடுக்கவில்லை. எனவே இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் ஜோதிடத்தை அணுகுவோம் என்று சொல்லி நேரம் கருதி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. என்னென்னா, நாம் ஒரு கருத்தை பதிவு செய்கிறோம் சபையில். கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இன்னும் 2 மாதம் கழித்து நான் பேசியதை தேட வேண்டும். ஐயா ஒரு கருத்து சொன்னாரே 11வது கருத்தரங்களே, இதை நான் பார்க்க வேண்டும் என்றால் அவங்க அதுக்கு பிற்பாடு நிறைய லோட் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைக்காது. அப்போ நான் மறுபடியும் ஐயாவை தொடர்பு கொண்டோ அல்லது பை லக் எனக்கு கிடைச்சாலோ மட்டும்தான் என்னுடைய ஐயாவோட கருத்தை நான் எடுத்து பார்க்க முடியும். அதனால் அடுத்த கருத்தரங்கிலிருந்து நான் பேசக்கூடிய தலைப்பை பாலமுருகன் அண்ணா மாதிரி நானும் ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துட்டா நீங்கள் என்றைக்கு வேணாலும் உங்கள் ஃபைலிருந்து எடுத்து பார்க்கலாம். அதனால் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருந்த சப்ஜெக்ட் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட், விவாக பிரசன்னம். இதை அடுத்ததில் குறிப்புகளோடு உங்களுக்கு பேசலாம் என்று நான் தற்போது என்னுடைய எண்ணத்தை மாற்றியிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவோடு அடுத்த இதில் கண்டிப்பாக நான் குறிப்புகளோடு பேசுகிறேன். அந்த குறிப்பு என்றைக்கும் உங்களுக்கு பயன்படும் என்ற அமைப்பில் நான் அடுத்த இதில் பேசுகிறேன். இந்த வகையிலே வாய்ப்பு கொடுத்ததற்கு சகோதரிகள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். எங்களுடைய குரு ஆருத்ரா நிகழ்வின் அழைப்பிதழ் கண்டிப்பாக சகோதரிகளின் அமைப்பு மூலமாக உங்களுக்கு வரும். அனைவரும் வர பிரார்த்திக்கிறேன். இந்த படம் அம்மாட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த கருத்தரங்களை இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுந்தரராஜ பெருமாள். என்னுடைய தொலைபேசி எண் 9789452737. இன்னொரு எண் 8190090015. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.
இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி இன்னும் சில மாற்றங்களையும் அதே போல் திருத்தங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. மிக்க அருமைங்கய்யா. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக எங்களுடைய குருநாதருக்கு நாங்கள் ஒரு சிறப்பு செய்கிறோம். சேலத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய யோகநாத் குருஜி ஐயாவை மேடைக்கு வருமாறு அழைக்கும். வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. ஐயா நீங்கள்